ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம வீட்டு பாரம்பரியம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய ரெசிபி ரோட்டு கடை மசால் பூரி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போட்டதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மசால் பூரி பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம பட்டாணியும் உருளைக்கிழங்கையும் வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா 100 கிராம் அளவுக்கு பட்டாணி எடுத்திருக்கேன். இதை நைட் ஃபுல்லாக ஊற வச்சுருங்க. அட்லீஸ்ட் ஒரு 8 மணி நேரமாவது நல்லா ஊறினா தான் நம்மளுக்கு நல்லா வெந்து வரும். இது கூட பார்த்திங்கன்னா 2 உருளைக்கிழங்கு போல் தோல் சீவி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை கவர் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 4லேருந்து 5 விசில் போல் விட்டு எடுத்துக்கலாம். அப்போ தான் இது நல்லா வெந்து வரும். இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 4லேருந்து 5 விசில் போல் விட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த பட்டாணிக்கு பதிலாக பச்சை பட்டாணி இருந்தால் கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம், இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ அடுத்ததாக நம்ம மசால் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சூடு பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 பெரிய வெங்காயத்தை ரஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு சின்ன இஞ்சி துண்டு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக 3 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். இதில் ஒரு காரத்துக்காக பார்த்திங்கன்னா நான் ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப வதங்கணுன்ட்டு இல்லை. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இது நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறமா நம்ம இதை மிக்சியில் மாற்றி கிரைண்ட் பண்ணி பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். இப்போ இது கொஞ்சம் நேரம் சூடாகட்டும். இப்போ இந்த மசாலா நல்லா ஆறிடுச்சு. இது ஒரு மிக்சிக்கு மாற்றி இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ 4 விசில் வந்ததுக்கப்புறமா நான் ஓப்பன் பண்ணுறேன். நல்லா சூடானதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா பட்டாணி உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ அதை லைட்டாக மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப மேஷ் பண்ணணுன்ட்டு இல்லை, ஓரளவு நல்லா மசிஞ்சால் போதும். இப்போ இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மசால் பூரி ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, தக்காளி வெங்காயம் எல்லாம், அந்த பேஸ்ட்டை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அரைச்ச மிக்ஸிலே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேம் இல்லைன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். இப்போ மசாலா சேர்த்ததுக்கப்புறமா இதில் நம்ம 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக 1 டீஸ்பூன் போல் கறி மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக இதில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதில் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மசால் பொருட்கள்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா இதில் நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கையும் பட்டாணியும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் தேவைக்கேற்ற மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவைக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணதுக்கப்புறமா இது ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கவர் பண்ணி ஒரு 5 நிமிஷத்து போல் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். இப்போ இதை கவர் பண்ணிடலாம். கவர் பண்ணி நல்லா கொதி வர வரைக்கும் இதை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இது நல்லா கொதி வந்துடுச்சு. பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்த்தா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. கடைகளில் வாங்குறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியாட்டம் தான் இருக்கும், ரொம்ப திக்காலாம் இருக்காது. இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நீங்கள் கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஃபைனலாக இதில் ஒரு அரை எலுமிச்சைப்பழத்தை புளிஞ்சு எடுத்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் ஆம்ச்சூர் பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு சின்ன புளிப்புக்காக. ஃபைனலாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை கட் பண்ணி தூவிக்கலாம். இப்போ நம்மளோட பட்டாணி குருமா சூப்பராக ரெடி ஆகியாச்சு. இப்போ பானிபூரி எப்படி அசம்பிள் பண்ணணுன்றதை பார்க்கலாம். இதுக்கு நம்மளுக்கு பானிபூரி தேவைப்படும். ஒரு 7லேருந்து 8 பானிபூரி போல் எடுத்துக்கோங்க. இது இந்த மாதிரி சின்ன சின்னதாக உடச்சி சேர்த்துக்கோங்க. ரொம்ப சின்னதாக வேணாம், ஓரளவு சின்ன சைஸாக உடச்சி சேர்த்துக்கோங்க. இந்த பானிபூரி எப்படி செய்யணுன்ற ரெசிபி ஆல்ரெடி நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக பானிபூரியை உடச்சி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம உடச்சி வச்சுருக்க பானிபூரி மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பட்டாணி குருமாவை ஊற்றிக்கலாம். ஒரு 3 கரண்டி போல் இந்த பட்டாணி குருமா ஆட் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, சின்ன சின்னதாக கட் பண்ண வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இது மேலே சேவ் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம்.
ரோட்டு கடைகளில் கிடைக்கிற மசால் பூரி மாதிரியே கண்டிப்பாக இதோட டேஸ்ட்டும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டிலேயே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.